பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அலன் பிரைட் பிராங்க்லின் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வாலிபர்களுக்கென்று கர்த்தருடைய செய்தியை சிங்கப்பூர் தேசத்திலிருந்து இந்திய தேசத்தில் கூகுள் மீட் மூலமாக கொடுத்து கொண்டு வருகிறேன். அந்த செய்தியை முக்கியமாக வாலிபர்களுக்கு எப்படியாக வாலிப நாட்களிலே சிஸ்டியரை நினைக்க வேண்டும் என்று பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒரு வாலிபனுடைய நாட்களிலே ஒரு 20 பருவங்களை குறித்து நான் சொன்னேன். ஒன்று, அடித்தளமிடக்கூடிய ஒரு பருவம், அதாவது ஃபவுண்டேஷன். ஒரு வீடை கட்டிடும்னாக்க ஃபவுண்டேஷன் நன்றாக இருந்தால் தான் அந்த வீடை நம்ம நன்றாக கட்டி எழுப்ப முடியும். புரியுங்களா? இந்த ஃபவுண்டேஷன் நன்றாக இல்லைன்னாக்கா காற்று, மழை, வெயில், புயலுக்கெல்லாம் வீடு இடிந்து போய்விடும். புரியுங்களா? அப்புறம் பலப்படும் பருவம், அதை அப்படியே மேலே கட்டி எழுப்பினாக்கா பலப்படக்கூடிய அந்த வாலிப நாட்களில் ஒரு பருவம் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னாக்கா அதை ஒரு ஸ்ட்ராங்காக மாறணும். புரியுங்களா? அந்த ஒரு பருவம். மூன்றாவதாக போராடக்கூடிய பருவம், அதாவது வாழ்க்கையிலே போராட்டங்கள், அந்த வாலிப நாட்களில் அநேக போராட்டங்கள் வரும். அதை எப்படி குறித்து உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். நான்காவதாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம். புரியுங்களா? எதை நம்ம சூஸ் பண்ணுது, டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா, ஐடியா, இப்படி சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம். அதை எப்படியாக வேத வசனத்தின்படியாக தெரிந்து கொள்வது என்பதை குறித்து போய்த்து இருக்கிறேன். ஐந்தாவதாக உருவாக்கப்படும் பருவம். புரியுங்களா? மோல்டிங் ஸ்டேஜ். களிமண், குயவன் எப்படி களிமண்ணை அவர் கனத்துக்குரிய பாத்திரமாக வணைகிறானோ அதே போல மோல்டிங் ஸ்டேஜ், உருவாகக்கூடிய பருவம், அதை குறித்து உங்களை நடத்தியிருக்கிறேன். அடுத்தாக தீர்மானிக்கக்கூடிய பருவம், டிசைடர். நீங்கள் எதை எடுத்தீங்களோ அந்த காரியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பருவம். பழைய ஆப்ஷன்ஸ் வரலாம், அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பருவம். ஏழாவதாக எச்சரிக்கை பருவம், அலர்ட். எதற்கு நம்ம இங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எட்டாவதாக ஆபத்தான ஒரு பருவம். ஒன்பதாவதாக உங்களை நீங்களே காத்து கொள்ளக்கூடிய ஒரு பருவம். பத்தாவதாக கர்த்தரை அறியக்கூடிய பருவம். 11ஆவதாக வாழ்க்கையை கரை திரை அற்ற கரைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு பருவம். 12ஆவதாக அடையாளம் காணக்கூடிய ஒரு பருவம், நல்லது என்ன கெட்டது என்ன என்பதை அடையாளம் காணக்கூடிய ஒரு பருவம். 19ஆவது யுத்தத்திற்கு பழகக்கூடிய ஒரு பருவம். 14 அது கணிக்கக்கூடிய டிசர்னிங் ஸ்பிரிட் உங்களுக்கு இந்த வாலிப நாட்களில் அது இருக்க வேண்டும். 15ஆவதாக தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம், எஸ்கேப், எதற்கு நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று. 16ஆவதாக சுதந்திரிக்கும் பருவம். 17 பகுத்தறியும் பருவம். 18 வழிகாட்டும் பருவம். 19 அறிவிக்கக்கூடிய பருவம். 20ஆவது திறப்பிலே நிற்கக்கூடிய பருவம். இப்படி இந்த காரியங்களிலே கடந்த தொடர் வரை நான் 6 காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு 7ஆவதாக எச்சரிக்கையின் பருவம். புரியுங்களா? அது எப்படியாக உங்கள் வாழ்க்கையில், அதாவது நீங்கள் அந்த எச்சரிக்கை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாலிபர்களே, முக்கியமாக இந்த டீனேஜ் பருவத்தில் அநேக வாழ்க்கையில் முடிவெடுத்திருப்பீங்க, குழப்பம் வரும். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆபத்து மிக்க பார்த்தீங்கன்னாக்க 2 கட்டான் ஸ்டேஜ் என்று நம்ம சொல்லலாம். புரியுங்களா? அதனால இந்த வாழ்க்கையில் இந்த வாலிப நாட்களில் அநேக கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கும். எது சரியான பதில் என்பதை தேடுவதற்காக உங்கள் உள்ளத்தில் அநேக கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த கேள்விகள் உங்கள் மனதில் குழப்பத்தை உண்டு பண்ணலாம். அநேக வேளைகளிலே நம்ம எதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிற நீங்கள் தேவ சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவ சித்தத்தின்படியாக வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது எச்சரிக்கை, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் மிக மிக நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேஞ்சரஸ் சோன், அதாவது வார்னிங் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களிலே நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அலர்ட்டாக இருக்க வேண்டும். புரியுங்களா? அதில் பார்க்கின்ற பொழுது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பவுல் தெளிவாக இங்கே சொல்கிறார். தீமோத்தேயு எழுதுகின்ற பொழுது நீங்கள் பாலிய இச்சைகளுக்கு நீ என்ன செய்யணும்? விலகியோடு, சுத்த இருதயத்தோடு என்ன செய்யணும்? கர்த்தரை தொழுது கொள்கிறனோடு நீதியையும்
விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. வாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற போது சொல்கிறார், ஹல்லேலூயா, இந்த காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் வாலிபர்களே. ஏனென்றால் இந்த நாட்களிலே வாலிபர்கள் மத்தியிலே சத்துருவானவன் மாம்சீக காரியங்களை காண்பித்து அவருடைய நோக்கங்களை சிதறடித்து விடக்கூடியவனாக இருக்கிறான். அவர்கள் தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி முன்னேறி செல்ல விடாதபடி அவருடைய எண்ணங்களை சிதறடித்து விடக்கூடியவனாக சத்துரு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலே அவன் என்ன செய்யறான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடியவனாக சத்துரு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு இந்த சத்துருவானவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய வாலிப பிள்ளைகளை சிதறடிப்பதற்காக, வஞ்சிப்பதற்காக அவன் தெரிந்து கொண்ட மிக மிக முக்கியமான ஒரு கருவி சோசியல் மீடியா இன்ஸ்ட்ருமெண்ட். சோசியல் மீடியா, இந்த சோசியல் மீடியா இன்றைக்கு எல்லாருடைய கரங்களிலும் என செல்போன் இருக்கிறது, புரியுங்களா? டச் ஃபோன் இருக்கிறது, எல்லாருடைய கரங்களிலும் டச் ஃபோன் இருக்கிறதுனாலே அவன் என்ன செய்கிறான்? அதன் மூலமாக அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி வாலிபர்களை தவறான காரியங்களிலே, அது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அதில் பார்த்தீங்கன்னாக்க வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இப்படியாக. ஆனால் இந்த காரியங்களின் மூலமாக அவருடைய எண்ணங்களை அவன் என்ன கொள்ளையாடி விடுகிறான், சிந்தனைகளை கொள்ளையாடி விடுகிறான். அவன் என்ன அவனுடைய பக்கமாக அவர்களை திசை திருப்பக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலே பார்த்தீங்கன்னாக்க இந்த காரியங்களை நம்ம என்னன்னாக்க, ஆனால் இதில் நம்ம இந்த நாட்களை கண்டு ஆச்சரியப்படுவது கொன்றில்லை. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படியாக போய் கொண்டிருக்கின்ற பொழுது, டெக்னாலஜி வளர்கின்ற பொழுதும் ஏன்னா பிசாசானவன் ஜனங்களை வஞ்சிப்பதற்காக, வாலிப பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலே இந்த வாலிப நாட்களிலே மாற்றங்களும் வேட்கைகளும் தலை தூக்கக்கூடிய இந்த வயது, வாழ்க்கையில சரீரத்தில் மாற்றம் உண்டாகிறது, எண்ணங்களில மாற்றம் உண்டாகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார்னாக்கா, இந்த வாலிபர்களை சோசியல் மீடியா மூலமாக அவருடைய எண்ணங்களிலே சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை சத்துரு கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த வயதில், வாலிப வயதிலே அவங்களுடைய சரீரத்திலும் சரி எண்ணங்களிலும் இந்த மாற்றங்கள் வேட்கைகள் வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க, விசேஷமாக அவங்க சரீரத்தில் குரலில் நீங்கள் பார்க்கலாம். வாலிப டீனேஜ் வருகின்ற பொழுது அந்த சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது பேசிய குரல் அல்ல, இப்பொழுது குரலில் ஒரு கரகர என்ற ஒரு குரல் உண்டாகக்கூடும். முன்பாக பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் எல்லாரோடு கூட நன்றாக பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்பொழுது வாலிப நாட்களில் வருகின்ற பொழுது அவர்களுக்கு சில பார்த்தீங்கன்னா வெட்கம் உண்டாகும். அதாவது போல்டாக எல்லாருக்கும் முன்பாக போவதற்கு கொஞ்சம் வெட்கம் வரும். ஏன்னா நான் அப்படிப்பட்ட வயதை கடந்து வந்ததுனாலே எனக்கு வாலிப நாட்கள் வருகின்ற பொழுது பெண்கள் ஏற்ற வந்தான்னா போக மாட்டேன், புரியுங்களா? அது பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி அப்படியே 1 கிலோமீட்டர் கூட சுற்றி போவேன். பெண்கள் இருக்கிற இடத்துல சேர்வது கிடையாது. ஏன்னா ஒரு கூச்ச சுபாவம் தன்னாக நம்முடைய சரீரத்தில் வந்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ முன்பாக பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதும் வாலிப வயசுக்கு முன்பாக பெற்றோர்களோடு நம்ம சார்ந்திருப்போம். தம்பி தங்கை சகோதரிகளோடு அதிகமாக நேரத்தை நாம் என்ன செய்வோம், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இருப்பீங்க. ஆனால் இப்பொழுது இந்த வாலிப வயது வந்த உடனே நீங்கள் பெற்றோர்களை தவிர்ப்பீர்கள், பிள்ளைகளை சகோதரன் சகோதரிகள் தவிர்த்து நண்பர்களோடு இருப்பதுக்கு தான் உங்கள் மனது துடிக்கும், புரியுங்களா? ஃப்ரெண்டோடு கூட இருக்கிறதுக்கு தான் உங்கள் மனது துடிக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த காரியங்கள்லாம் ஐயோ இது ஆகாதவைகள் எல்லாம் தவறான நினைக்கக்கூடாது. அந்த வயதில் வருகின்ற பொழுது இந்த காரியங்கள் தென்படும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னாக்க, இந்த வேலைகளிலே எச்சரிக்கையாக அலர்ட்டாக இருக்க வேண்டியது மிக அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா பெற்றோர்கள் சகோதரர்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா, உலக நண்பர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத நண்பர்கள் இருந்தால் அவங்களை தவறான விதத்திலே, தவறான வழியிலே அவர்கள் உங்களை வழிநடத்தி விடுவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட வயது, ஏன்னா புதிதாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேட்கை உங்களுக்கு இருப்பதினாலே உங்கள் வாழ்க்கையை அது திசை திருப்பி விடக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் பார்க்கின்ற பொழுது, ஏன்னா இது எப்படி இருக்குதோ என்று ஆராய உங்கள் உள்ளம் துடிக்கும், புரியுங்களா?
அதனால மிக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த வேட்கை கியூரியாசிட்டி மனதில் தோன்றக்கூடியதாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? நண்பன் தம் அடிக்கிற, நான் தம் அடித்து பார்த்தா என்ன, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், நான் வச்சு என்ன, கேர்ள் ஃப்ரெண்டோட ஏன்னா வெளியே அவுட்டிங் போனால் என்ன, இப்படியெல்லாம் வேட்கை உள்ளத்தில் வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அறியாமல் வரக்கூடிய அந்த இதில் ஒரு பெரிய விபரீதம் இருக்கிறது. நீங்கள் அறியாமல் போயிட்டீங்கன்னா அந்த விபரீதத்துக்குள் நீங்கள் சிக்கிவிட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் எதிர்காலம் எல்லாம் ஸ்பாயில் ஆகிவிடும். புரியுங்களா? அது கெட்டு போய்விடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்ட்ரி சிங்கப்பூர் தேசம் எடுத்துக்கிட்டால் அவங்க பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல்லே அவங்களுக்கு அந்த செக்ஸுவல் எஜுகேஷன் என்ன, குட் டச் பேட் டச் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா அதோட ஏன்னா நீங்கள் சரியாக வாழ்க்கையில் இதை செய்யலைனாக்கா விபரீதம் வந்துடும், வாழ்க்கை பாழாகி போய்விடும். பெண்களுக்கு எப்படியாக நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்வது, குட் டச்சு பேட் டச்சு, ஏன்னா மற்ற ஆண்களோடு எப்படி நீங்கள் பழக வேண்டும் என்பதெல்லாம் குறித்து தெளிவாக ஸ்கூலில் அந்த செக்ஸுவல் எஜுகேஷன் இருப்பதனாலே அவங்களுக்கு ஒரு அலர்ட் எச்சரிக்கை சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் தேர்ட் வேர்ல்டு நம்ம இந்திய தேசங்களில் எடுத்துக்கொண்டால் இது நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாதனாலே அநேகருக்கு இதை குறித்து தெரியாதனாலே அது எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ என்று சொல்லி ஒரு உள்ளத்தில் ஒரு வேட்கை வாலிபர்கள் மத்தியில் வர ஆரம்பிக்கிறது. அவர்கள் தவறான நண்பர்கள் மூலமாக அந்த காரியங்கள் வெளிப்பட்டால் மாதுவுக்கோ இல்லை ஏன்னா போதை வஸ்துகளுக்கோ அவங்க அடிமையாகிவிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா மூலம் அவங்க அநேக காரியங்களிலே கற்றுக்கொண்டு தவறான விதத்திலே அதில் விழுந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற அந்த ட்ராப்பில் அவங்க என்ன அடிக்ட் ஆகிடுறாங்க. புரியுங்களா? போன் அடிக்ட் ஆகிடுறாங்க, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. புரியுங்களா? அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சினி ஆக்ட்ரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாவில் அப்படியே டூயட் பாடுவாங்க, இதெல்லாம் பாடுவாங்க. ஆனால் அது நம்ம நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இந்த வாலிபர்களுக்கு தெரிவதே கிடையாது. அதில் பைக்கில் அப்படியே பாருங்கள், ஒரு பைக் மேலே தூக்கிட்டு ஓட்டுறான். இதெல்லாம் அன்றைக்கு பார்க்குறோம். அநேக வாலிபர்கள் காலத்துக்குள்ள மறைத்திடுறாங்க. அம்மாட்ட பல லட்சக்கணக்கில் அப்பா அம்மா பைக் வாங்கி தர்றாங்க, ஸ்பீடாக ஓட்டி ஒரே ஒரு வீலில் ஓட்டுறான், மேலே தூக்கிட்டு ஏன்னா கீழே விழுந்து மறித்து போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்றைக்கு. அதனால் அதனுடைய விபரீதம் தெரியாமல், அறியாமல் விபரீதம் தெரியாமல், ஏன்னா பெண்கள் முகத்தில் விழுந்து அநேகர் கட்சி பாருங்கள். கடந்த மாதத்தில் கூட கேரளா தேசத்தில் 10 பேர் நண்பர்கள் ஒன்று போல் அவங்களாம் செக் பண்ணி பார்த்தா 10 பேருக்கு HIV இருந்திருக்கு. காரணம் அந்த போதை வஸ்தை ஒவ்வொருத்தரும் மாற்றி போட்டிருக்கான் ஊசியை. அந்த ஒவ்வொருத்தரும் ஊசியில் ஒருத்தருக்கு இருந்தது 10 பேருக்கும் HIV விட்டது. புரியுங்களா? 150 கோடி இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 5-6 கோடிக்கு மேலே HIV நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே இந்த தவறான அந்த சோசியல் மீடியா உங்களை முறைகேடான பாலியல் காரியங்களில் உங்களை தள்ளிவிடக்கூடியதாக இருக்கிறது. போதை மருந்துகள் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் என்னைக்கிறது, உங்களை அந்த தவறான வழியில் சென்று மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் உங்களுக்கு சரியான அந்த செக்ஸுவல் எஜுகேஷன் கொடுக்கணும். மோரல் இந்த தேசத்தில் எடுத்துக்கிட்டால் மோரல் படிம்பாங்க. ஆனால் அந்த எச்சரிக்கை எதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் அநேகர் வழிவிலகி போய் விடுறாங்க. புரியுங்களா? அடுத்ததாக இந்த தியாலஜிக்கல் வேத வசனங்களை கற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி நடப்பதற்கு சொல்லிக் கொடுக்கணும். புரியுங்களா? ஒன்று முறையான அலர்ட் கொடுக்கணும். எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அந்த செக்ஸுவல் எஜுகேஷனை குறித்து ஒரு அலர்ட் சொல்லி கொடுக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த நம்ம தியாலஜிக்கல் எஜுகேஷனை சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா வாழ்க்கையில் எதை நீ தேர்ந்தெடுத்துக்கணும், இதெல்லாம் அத்தியாவசியம் இல்லை என்பதெல்லாம் சொல்லி நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் இன்றைக்கு வாலிபர்கள் அநேகர் இன்றைக்கெல்லாம் நான் பார்க்குறேன், சோசியல் மீடியாவில் பார்க்கின்ற பொழுது ஏன்னா ஒரு சின்ன வாலிப பிள்ளைங்க 14-15 வயசு 4 பிள்ளைகள் அப்படியே தம் அடிக்கிறாங்க. தண்ணி அப்படியே ஏன்னா பீர் இதெல்லாம் ஏன்னா பயங்கரமாக குடிக்கிறாங்க, குரூப்பாக குடிக்கிறாங்க. அதெல்லாம் வேதனைக்கு ஏன்னா அவங்க வாழ்க்கை எப்படியாக முடியும், அவங்க ஃபேஸ் எல்லாம் அந்த கேமராவில் விழுந்துருச்சு. அந்த பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், யார் திருமணம் முடிப்பாங்க, ஏன்னா அது பெற்றோர்களுக்கு தலைக்குனிவு, அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் பவுல் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னாக்க அப்போஸ்தலன் பவுல் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, நடந்து போல ஓடு சொல்லலை, விலகி ஓடு. ஹல்லேலூயா. அதனால் தான் பார்க்குறோம். ஏன்னா நம்ம
தைரியத்தோடு பாலிய இந்த இச்சைகளுக்கெல்லாம் எதிர்த்து நான் நின்று வெற்றி பெறுவேன் சொல்லக்கூடாது. புரியுங்களா? அதனால தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 22 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 தீமோத்தேயு chapter 2 verse 22, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுகொள்கிறவர்களுடைய நீதியையும் விசாலத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 7, ஜேம்ஸ் chapter 4 verse 7 என்ன சொல்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் பாழ் இச்சைகளுக்கு நீங்க விலகி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அது ஆபத்தான ஒன்று காரியம், டேஞ்சரான ஒரு காரியம். நீங்க அலர்ட்டாக இருக்கலன்னா உங்களை சத்துருவான விழுங்கி விடுவான். அதனால பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று, உங்கள் எதிராளியான பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படி என்றால் எல்லாரையும் விழுங்க முடியாது. ஏப்ப சாப்பையாக அலர்ட் இல்லாதவங்களெல்லாம் பிசாசு விழத்தட்டி விடுவான். புரியுங்களா? அதனால் இந்த காரியத்தில் நீங்கள் ஏன்னா அந்த ஆபத்தை சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியான ஒரு துணியோடு கூட வேத வசனத்தின் மூலமாக தேவனுக்குள்ள இருந்து தேவ சித்தத்தை செய்யக்கூடிய இருந்து அதை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த இதுக்கெல்லாம் விலகி ஓடுனா மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், நான் நல்ல பரிசுத்தமானவன், என்னை அசைக்க முடியாது, யார் என்னை என்ன விழத்தட்ட முடியாதுன்னு அப்படி உலகத்தில் யாரும் அப்படி சொல்லி யாரும் அது வெற்றி பெற்றது கிடையாது. ஹல்லேலூயா. புரியுங்களா? அதனால பார்த்தீங்கன்னாக்கா எந்த மனிதனும் சொல்ல முடியாது. புரியுங்களா? யோசேப்பு பாருங்க, போத்திபாரோட மனைவி அவனிடத்துல என்ன செய்தாங்க? தவறாக நடப்பதற்கு முயற்சி எடுத்தாங்க. அவன் என்ன செய்தான் பாருங்க, அவன் பார்த்தீங்கன்னாக்க விலகி ஓடினான். பவுல் சொல்றது போல ஏன்னா அவன் ஓடு சொல்ல ஃபிலி, அதாவது ரன்னிங் அப்படி இல்லை, இங்க ஃபிலி விலகி ஓடு, தலை தெறிக்க ஓடு என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன பார்த்தீங்கன்னாக்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 22 கூட பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி நடன்னு சொல்ல, விலகி ஓடு. பவுல் சொல்கிறார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, துணியை காணன் ஓடு. எப்படி யோசேப்பு ஏன்னா தன்னுடைய அங்கிகளை விட்டு நிர்வாணமாக ஓடி இருப்பான். புரியுங்களா? அப்படியாக ஓடினான். ஹல்லேலூயா. ஆனால் அரை நிர்வாணம் கூட ஓடி இருக்கலாம். புரியுங்களா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 18, வேசித்தனக்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும், வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்திற்கே விரோதமாய் பாவம் செய்கிறான். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் இந்த சரீரத்தை தேவாலயமாக மாற்றியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 பார்த்தா தேவன் விளக்கரையும் கொடுத்து நம்ம சரீரத்தை என்ன செஞ்சிருக்காரு? தேவாலயமாக மாற்றியிருக்காரு. அந்த சரீரத்துக்கு நம்ம சொந்தக்காரர் இல்லை, இயேசு ரத்தத்தை சிந்தி இந்த சரீரத்தை ஆண்டவர் வாங்கியிருக்கிறார். அதனால் இந்த சரீரத்தை கொண்டு கர்த்தர் என்ன ஆவினாலும் சரீரத்தினாலும் அவரை நம்ம கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதனால் தான் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வேசி மார்க்கத்திற்கு விலகி ஓடு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 12 கூட அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். பாருங்க, வஸ்திரத்தையே அவள் கையில் விட்டுட்டு ஓடி போயிட்டான், தன்னை காண்கிற தேவன் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவள் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனதை அவர் கண்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோன் அப்படி விலகி இருக்கவில்லை. தெலிலாலோடு கூட அவன் நினைச்சுதான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 பார்த்தா சிம்சோன் தெலிலாலோடு கூட சிநேகிதம் வைத்தான், கண்கள் பிடுங்கப்பட்டவனாக மாறினான் என்று பார்க்கிறோம். அதனால ஓசியா 4ஆம் அதிகாரம் வசனம் 11 வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்று வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. 3வது விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிர ஆராதனை நம்மளை கர்த்தருக்கு பிடிக்காத 2 காரியம். 1 விபச்சாரம், 2 விக்கிர ஆராதனை. தேவனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன், வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அதனாலே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 7 14 சொல்லி விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 21 விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வதாக பண ஆசை விட்டு ஓடு.
பணம் இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாருங்கள், வெளியே போகிறாங்க, தவறான ஆட்கள் பணத்தை கொடுக்குறாங்க, பெரிய ஆட்கள் பணத்தை கொடுத்து செல்ஃபோன் வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, காரில் கூட்டு போய் பண ஆசையினாலே அவங்கள வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19:17 உன் ஜீவன் தப்ப ஓடு, பின்னிட்டு பாராதே, இந்த பூமி எங்கும் நில்லாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். தவறான காரியங்கள் நண்பர்களோடு, ஏன்னா தவறான குரூப்போடு கூட இருக்காத, ஜீவன் தப்பி ஓடு, பின்னிட்டு பாராதே கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ அழியாதபடி மலைக்கு ஓடு என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தாக இலக்கை நோக்கி நிச்சயத்தோடு ஓடு என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:26 தேவன் சொல்கிறார். பிலிப்பியர் 3:13 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இலக்கை வச்சிருக்கிறார். இலக்கை நோக்கி ஓடுங்க. அதுக்கடுத்தாக 7வதாக இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடுங்க. எபிரேயர் 12:1 ஆகையால் வேதம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7 காரியங்களுக்கு விலகி ஓட சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்றால் விலகி ஓடுங்க. ஃபிளி விலகி ஓடு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக விலகி ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே உங்கள் கண்கள் முன்பாக 2 காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் வரும். ஒன்று, அப்படியே படுத்து, ஏன்னா எந்த நோக்கமெல்லாம் அப்படியே படுத்துட்டு சோம்பேறியாக வாழ்க்கை ஓட்டிடுறதா, இல்லை உங்களுக்காக இலக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி, இலக்கை அடைவதற்கு எழுந்து குளிச்சு எல்லாமே செய்துட்டு இலக்கை நோக்கி ஓடி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள போறீங்களா? உங்கள் கண் முன்பாக கர்த்தர் 2 வச்சிருக்காரு, மரணத்தை ஜீவனை வச்சிருக்கிறாரு. அப்படியே சோம்பேறியாக இருந்து கெட்ட நண்பரோடு மரணத்தை விரும்புறீங்களா, இல்லை ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரமாழைப்பின் பந்தய பொருள் நோக்கி ஓடுறீங்களா என்பதை தீர்மானிங்க. நீங்க எடுத்த தீர்மானத்திலே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த தீர்மானத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். தேவ நாமம் மகிமைப்படும். உங்களுக்காக நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறேன். ஆமேன்.